தொடர்ந்து பேசலாம் லதா. அது குறித்து பேசுவதற்காக இணைப்பில் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். 2026 தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் ஜூலை 7 முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த சுற்றுப்பயணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? விவரங்கள். வணக்கம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற 7ஆம் தேதி முதல் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். இது அடிப்படையில் சுற்றுப்பயணமாக இல்லாமல் அதிமுகவுடைய தேர்தல் பயணமாக, தேர்தல் சுற்றுப்பயணமாக, தேர்தல் பிரச்சார பயணமாக இது மாற இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். திங்கட்கிழமை ஜூலை 7ஆம் தேதி கோவை புறநகர் வடக்கில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். ஒவ்வொரு இடங்களிலும் கிட்டத்தட்ட 34 சட்டமன்ற தொகுதிகளில் அவர் மொத்தமாக நேரில் பார்வையிட்டு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். 7ஆம் தேதி மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம் என 2 சட்டமன்ற தொகுதிகளையும், 8ஆம் தேதி கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு என 2 சட்டமன்ற தொகுதிகளும், அதே போல 10ஆம் தேதி விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் என இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் நேரடியாக பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். அடிப்படையில் கோவை என்றால் அதிமுகவுடைய மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த இடமாக இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட 10 இடங்களிலும் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், அதிமுக உட்பட அதிமுக கூட்டணி கட்சிகளே அது அனைத்து இடங்களையும் வெற்றி பெற்ற நிலையில் தனது வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய, தனது இந்த வெற்றிக்கு முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய கோவையிலிருந்து இந்த பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துவங்குகிறார். அதன் அடிப்படையிலே 7ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தில் துவங்கும் அவர் 21ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அதன் அடிப்படையில் 9ஆம் தேதி விடுமுறை எடுத்துவிட்டு 10ஆம் தேதி விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் என்ற 3 தொகுதிகளும் நேரடியாக பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். கோவையிலிருந்து நேரடியாக விழுப்புரத்தில் பிரச்சாரத்தை துவங்குகிறார். அதே போல 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானூர், மயிலம், செஞ்சி, அதாவது வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 சட்டமன்ற தொகுதியிலும் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். வானூர், மயிலம், செஞ்சி என இந்த 3 சட்டமன்ற தொகுதியிலும் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். குறிப்பாக கோவையிலிருந்து அவர் துவங்கினாலும் கூட விழுப்புரத்தில் அதிக இடங்களில் அதிமுக, திமுக என 2 கட்சிகளுமே சமமாக பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் 11ஆம் தேதி வானூர், மயிலம், செஞ்சி என இந்த 3 தொகுதியிலும் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 12ஆம் தேதி கடலூர், பண்ருட்டி, நெய்வேலி என இந்த 3 இடங்களிலும் பிரச்சாரம் செய்கிறார். 12ஆம் தேதி காலையில் கடலூர், பண்ருட்டியிலும், மாலையில் நெய்வேலியிலும், கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 தொகுதிகளும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த 3 தொகுதிகளும் திமுகவுக்கு பலம் வாய்ந்த தொகுதிகளாக இருக்கிறது. அடிப்படையிலே அந்த இடங்களில் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக 14ஆம் தேதி குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், கடலூர் இருக்கக்கூடிய ஏனைய 3 தொகுதிகள், கடலூரை பொறுத்த வரைக்கும் இந்த 5 தொகுதிகள் முக்கியமான தொகுதிகளாக இருக்கக்கூடியது. அதிலும் 6 தொகுதிகள் மொத்தமாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறது. இதில் திமுக, அதிமுக என 2 கட்சிகள் பலமாக இருந்தாலும் கூட திமுகவுடைய உறுப்பினர்களே அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அதனால 14ஆம் தேதி குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம் என இந்த 3 தொகுதியிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். 15ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீர்காழி, பூம்புகார், மயிலாடுதுறை 3 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய ஒரு மாவட்டமாகவும், புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டமாகவும், எனவே இந்த மாவட்டத்தில் 3 தொகுதிகளும் சீர்காழி, பூம்புகார், மயிலாடுதுறை இந்த 3 மாவட்டங்களும் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அதாவது விழுப்புரத்திலிருந்து விக்கிரவாண்டி வழியாக அப்படியே டெல்டா மாவட்டங்களுக்குள் பயணிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதன் அடிப்படையிலே 15ஆம் தேதி மயிலாடுதுறையில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு 16ஆம் தேதி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், திருவாரூர் என இந்த 2 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. திருவாரூரை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதிகள், அதாவது நன்னிலம், திருவாரூர் என 2 தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 2 தொகுதிகளும் திமுகவினுடைய முக்கியமாக இடமாக இருக்கிறது. குறிப்பாக டெல்டாவில் இருக்கக்கூடிய 80% இடங்களை திமுக கைப்பற்றி இருக்கிறது என்று குறிப்பிடத்தக்கது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கடுமையாக, அதாவது அதிக இடங்களை பெற்ற தொகுதியாக இந்த டெல்டா தொகுதியில் இருக்கிறது. எனவே கூடுதலாக அந்த தொகுதியில் பணியாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்டாவில் கூடுதலாக இந்த பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் முதற்கட்ட பிரச்சாரத்தை டெல்டாவில் ஒவ்வொரு முறையும் செய்கிறார். அதன் அடிப்படையிலே 16ஆம் தேதி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், திருவாரூர் என 2 சட்டமன்ற தொகுதியும், 16ஆம் தேதி மாலை நாகப்பட்டினம், கீழ்வேளூர் என அந்த தொகுதியும் தற்போது அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சை என அனைத்து இடங்களிலுமே திமுக வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த 4 மாவட்டங்களிலுமே திமுக வலுவாக இருக்கக்கூடிய இடங்களாகவும், எனவே அதன் அடிப்படையில் தான் அந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து முதற்கட்ட சுற்றுப்பயணத்திலே அந்த இடத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அதன் அடிப்படையில் 16ஆம் தேதி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், திருவாரூரும், அதே போல நாகப்பட்டினம் பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி மாலை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதி, அங்கு 16ஆம் தேதி மாலை அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். தொடர்ச்சியாக 17ஆம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16ஆம் தேதி இரவு நாகப்பட்டினத்திலே தங்கி
17ஆம் தேதி வியாழக்கிழமை அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு உட்பட்ட நாகப்பட்டினம் வேதாரண்யம் என்ற 2 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குன. இந்த 2 சட்டமன்ற தொகுதியிலும் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அதன் அடிப்படையிலே திருவாரூர் மாவட்டம், அதாவது ஏற்கனவே திருவாரூரை முடித்துவிட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் என்பது இடைப்பட்ட தூரமாக இருந்தாலும் ஒரே மாவட்டம் என்ற அடிப்படையில் தான் திருவாரூர் மாவட்டம் என 2 மாவட்டங்களும் அருகருகே இருக்கும். அதன் அடிப்படையிலே 17ஆம் தேதி மாலை திருவாரூர் மாவட்டத்திற்கு கூட திருத்துறைப்பூண்டி கடலோர தொகுதியாக இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டிக்கு அவர் நேரடியாக சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். மேலும் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடிக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். காலை மன்னார்குடியில் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். மீண்டும் அங்கிருந்து தஞ்சை புறப்பட்டு தஞ்சை கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருவிடைமருதூர், கும்பகோணம் இந்த 2 சட்டமன்ற தொகுதி, தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வடக்கு பக்கம் 2 சட்டமன்ற தொகுதியில் முக்கியமான தொகுதியாக இருக்கிறது. அது திமுகவுக்கு பலம் வாய்ந்த தொகுதியாகவும் இருக்கிறது. எனவே அது அடிப்படையில் தான் திருவாரூர், கும்பகோணம் என்ற 2 தொகுதிகளிலும் தற்போது அவர் 18ஆம் தேதி பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். மேலும் 19ஆம் தேதி தஞ்சை மேற்கு தொகுதிக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட பாபநாசம் தொகுதியும், அன்று மதியமே தஞ்சை மத்தியம் என தஞ்சாவூர் நகரம் சட்டமன்ற தொகுதி, தஞ்சையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி என 8க்கு மேற்பட்ட தொகுதிகள் இருக்கிற நிலையில் அந்த 8 தொகுதிகளையும் 3 நாட்களாக அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதன் அடிப்படையில் திருவாரூரில் மன்னார்குடியில் பிரச்சாரத்தை 18ஆம் தேதி முடித்துவிட்டு தஞ்சை மாவட்டத்திற்கு உடைய திருவிடைமருதூர், கும்பகோணத்தும் அன்று மாலை 18ஆம் தேதி மாலை பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அதன் தொடர்ச்சியாக தஞ்சையில் பாபநாசம், தஞ்சாவூர், திருவையாறு என இந்த 3 சட்டமன்ற தொகுதியிலும் 19ஆம் தேதி அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். 19ஆம் தேதி முழுவதுமாகவே இந்த 3 சட்டமன்ற தொகுதியிலும் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இந்த 3 தொகுதியிலுமே திமுக வசம் இருக்கக்கூடிய தொகுதிகள். குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த 8 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி, அதாவது ஒரத்தநாடு மட்டும்தான் அதிமுகவினுடைய வெற்றி பெற்று, அதாவது தற்போது அதிமுகவிலிருந்து விலகி இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினராக தற்போது இருந்து வருகிறார். அதை தவிர மீதம் இருக்கக்கூடிய திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி என அனைத்து தொகுதிகளுமே திமுக மற்றும் திமுகவுடைய கூட்டணிகள் வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாகும். எனவே அங்குதான் கூடுதலாக அவர் முக்கியத்துவம் கொடுத்து 18ஆம் தேதி மன்னார்குடியிலிருந்து பிரச்சாரத்தை முடிக்கும் அவர் தஞ்சாவூர், திருவிடைமருதூர், கும்பகோணத்தை மாலையிலும், 19ஆம் தேதி பாபநாசம், தஞ்சாவூர், திருவையாறு என 3 சட்டமன்ற தொகுதியிலும் திங்கட்கிழமை 21ஆம் தேதி பிரச்சாரத்தை முடிவு செய்கிறார். அப்போது 21ஆம் தேதி மதியம், அதாவது அன்று காலை ஒரத்தநாட்டிலும், மதியம் பட்டுக்கோட்டை, பேராவூர் என 2 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. எனவே தொடர்ச்சியாக அவர் கோவையில் மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையத்தில் இந்த பிரச்சாரத்தை துவங்கி 21ஆம் தேதி பட்டுக்கோட்டை, பேராவூர் என மொத்தமாக 7 மாவட்டங்களில் 34 சட்டமன்ற தொகுதிகளில் முதற்கட்டமாக பிரச்சாரத்தை, அதுவும் இந்த தேர்தலுக்கான திமுக அதிக அளவில் வெற்றி பெற்ற இடங்களை மையமாக வைத்து இந்த பிரச்சாரத்தை அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தான் வருகின்ற 7ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை முதற்கட்ட பிரச்சாரத்தை, அதுவும் பிரச்சாரமாக மட்டுமல்லாமல் அனைத்து நிர்வாகிகளையும் சந்திப்பது, தொடர்ச்சியாக கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகளை சரி செய்வது, மேலும் பொதுமக்களை சந்திப்பது, பல்வேறு பொதுக்கூட்டங்கள், திருமுனை பிரச்சாரங்கள் என பல்வேறு வகையில் இந்த சுற்றுப்பயணமானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் ஒவ்வொரு சுற்றுப்பயணம் என்பது ஒரு மண்டபத்தில் நின்று பேசிவிட்டு போவது மட்டுமல்லாமல் பல்வேறு வடிவில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு திட்டமிடல்கள் அதிமுக சார்பில் இருக்கிறது. திருமுனை பிரச்சாரங்கள், ஒவ்வொரு இடங்களுக்காக சென்று மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் மக்களை சந்திப்பது, மேலும் அங்க இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகளை சரி செய்வது, மேலும் எங்கெல்லாம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும், எங்கெல்லாம் அதிகமாக திமுக வெற்றி பெற்றிருக்கிறது, எனவே அந்தந்த பகுதியில் எந்த அளவுக்கு கூடுதலாக பலம் செலுத்த வேண்டும் என்று கொடுத்தும் இந்த பிரச்சாரத்தின் போது, அதாவது இந்த சுற்றுப்பயணத்தின் போது விரிவாக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த சுற்றுப்பயணத்தின் அடிப்படை நோக்கமே, நாம் பார்த்த இந்த டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக அதிகமாக வெற்றி பெற்ற தொகுதி என்பது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது சாத்தியமானது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு பின்னதாகவும் அதற்கு முன்னதாகவும் திமுக கைவசமே இருக்கிறது. எனவே அதை மையமிட்டுதான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அது மட்டுமல்ல, டெல்டாவை பொறுத்த வரைக்கும் வைத்தியலிங்கம் கடந்த 2021 பெரும் பலமாக இருந்தார். அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் அதற்கு பின்னதும் வைத்தியலிங்கம் அவர்கள் மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக டெல்டா மாவட்டங்களில் இருந்தார். திமுக வலிமையாக இருக்கும் இடத்தில் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் மிகப்பெரிய வலுவாக வைத்தியலிங்கம் அவர்கள் இருந்தார். ஆனால் தற்போது அவர் அதிமுகவில் இல்லை, ஓபிஎஸ் அணியில் இருக்கிறார். எனவே அதிமுகவுக்கு சற்று பலவீனமாக இந்த தேர்தலில் டெல்டா மாவட்டங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதை சரி செய்யவும், மேலும் பலப்படுத்தவும், புதிய நிர்வாகிகளை போடவும் அவர் திட்டமிட்டிருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த பிரச்சாரத்தை அவர் துவங்கி அதிகமாக டெல்டா மாவட்டங்களில் தன் முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்கிறார்.